ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸ்க்கு இப்போ தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஷார்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. வீடியோஸ்க்கு 1-2 பேர் இப்போ தான் வந்து உள்ள லைக் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இது பிக் பாஸ் வந்து செம்மையாக வந்து எல்லோரும் திட்டி விட்டார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க எபிசோடில். எந்த சீசன்லையுமே ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே பிக் பாஸ் இவ்வளோ திட்டி பார்த்ததில்ல. அது அவருமே சொன்னார். அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த சீசனில் ஒரு எஃபிஷியன்சி இல்லை, உள்ளே வந்து எதுக்கு வந்திருக்கோன்ற அந்த பர்பஸாக அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை அந்த இன்வால்மெண்ட்டை யாரும் காட்டல அப்படிங்கிறத மீன் பண்ணும்போது, அந்த தண்ணி டாஸ்கில் வந்து கோட்டை விட்டது, அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போனதுக்கான விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை தான். அப்படின்னும் போது அந்த சண்டை ஆரம்பித்தது சுபிக்ஷா, ரம்யா, ஜோ. ஓகே, ஏன்னா யதார்த்தமாக சொல்லியிருக்கலாம், அவங்க டோன் வந்து பார்வதிக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஆனால் அது நல்லா பெருசாகினது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு லைவில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை உள்ளே விட்டது வந்து ரம்யா ஜோ தான். சுபிக்ஷா ஒன்று போய் ரம்யா ஜோ கிட்ட சொல்லவும் அந்த முன்னாள் பாருக்கும் இவங்க சுபிக்ஷாக்கு அந்த கண்ணாடி பிரச்சனை வரும் இல்லைங்களா, அப்போ அவங்க வந்து அந்த வாய்ஸ் டோன் அப்படி பேசாத அப்படி சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி அவங்களால ஸ்டாண்ட் எடுக்க முடியல சுபிக்ஷாவில். ரம்யா ஜோவாலையும் சுற்றி எல்லோரும் இருந்ததுனால ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இன்றைக்கி இவங்க ரூமில் ஒரு விஷயம் நடக்கும்போது அது வேணா ஆரம்பித்து விட்டோன்னே, வேணா எப்பயுமே அப்படி தாங்க. அவங்க வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல, மாஸ்க் போட்டுட்டு. அவங்க ரியாலிட்டி அப்படி தான் இருக்குது. நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி அப்படியே இருந்தால் கூட ஒரு சிலர் ஒத்துக்குவாங்க. ஆனால் மூடி மறைச்சி விளையாடினா ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும். கம்பேரிட்டிவ்லி நான் தெலுங்கு சொல்லும் போது அப்படி இருக்க பட்சத்தில் வேணா அவங்களா தான் இருக்காங்க. பார்வதியும் அவங்களா தான் இருக்காங்க. இந்த சுபிக்ஷாவும் ரம்யா ஜோவும் தான் மாற்றி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுபிக்ஷா வந்து ரம்யா ஜோ கிட்ட போய் சொல்லுவோம், அப்போ நீ போய் சொல்லு அப்படின்னு வியானா பேசிகிட்டு இருக்கான். அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் வந்து அப்புறம் அரோரா வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இதை பெருசாக்கி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லலாம்னு சொன்னதே சுபிக்ஷா தான். அதுக்கப்புறம் தான் கமர், அப்புறம் திவாகர், கானா, வினோத் எல்லாரும் உள்ளே வரும்போது அது பெருசாகி அதுக்கப்புறம் அது அப்பயே திவாகர் சொல்லுவார், இது நமக்குள்ளேயே பேசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது நல்லா பெருசாக்கி உள்ள ஹால் வரைக்கும் கொண்டு வந்து பேச ஆரம்பித்து அது வந்து அந்த டைமில் டாஸ்க் வாங்கினா தண்ணியை கோட்டை விட்டாங்கன்னும் போது இதுதான் பிக் பாஸ் ப்ரொமோலையும் போட்டிருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய விஷயத்தை கோட்டை விடுறது அப்படின்னு. அப்பயுமே அந்த பிக் பாஸ் திட்டும் போதுமே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அந்த சுபிக்ஷா வந்து தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னும் போது அது ஓகே. ஆனால் அதுக்கு நியாயமாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பாரு கிட்ட போய் நக்கல் நையாண்டிலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி தானே பேசுனீங்க, அப்போ இவ்வளோ நேரம் இப்படி பேசலையா அப்படின்ற மாதிரி நக்கல் நையெல்லாம் சைலண்ட்டாக இந்த வழி தெரியாமல் ஊசி போடுறதுன்னு அந்த மாதிரி கதையாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பாரு அது தெரிஞ்சு அந்த இடத்துலேருந்து அவங்க இதுக்கு மேலே, ஏன்னா அவங்க ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கன்னா அது ட்ரிகர் ஆகுதுன்னு தெரிகிற பட்சத்தில் அதை கேம் வைஸும் ஆடணும், இல்லை எனக்கான ஸ்டாண்டே நான் எடுக்கணும் போது பாரு எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு இருக்குது. அதுக்கு முதல் முக்கிய காரணமே ரம்யா ஜோ தான். அதில் ஒரு ஸ்டாண்டுக்கு சுபிக்ஷா, ஒரு ஸ்டாண்டுக்கு ரம்யா ஜோ. இவங்களுக்கு அவங்க சலைச்சவங்க இல்லை, அவங்களுக்கு இவங்க சலைச்சவங்க இல்லை. ஸோ பிக் பாஸ் வரலாற்றுலேயே வந்து திட்டு வாங்கின ஃபஸ்ட் வீக்லேயே திட்டு வாங்கின கண்டஸ்டன்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ.